Future Vision Study Center, Salem. Constitution of India அப்படிங்கிற மேஜர் டாபிக்ல மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டாபிக் வந்து பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த அப்ஜெக்டிவ் ஆஃப் த மேக்கிங் ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன்? ஸோ கான்ஸ்டிடியூஷன் ஒரு நாட்டுக்கு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு ஃபேக்டர், ஒரு கட்டமைப்பு, ஒரு ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இந்தியாவோட கான்ஸ்டிடியூஷனை வந்து எப்படி வந்து எழுதுனாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்க்கக்கூடியதான் இந்த இதில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சரி, ஓகே. ஸோ அப்போ கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கும்போது, ஸோ இதில் நமக்கு பிரிட்டிஷோட கவர்மெண்ட் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 அப்படின்னு சொல்லி ஒன்று கிரியேட் பண்ணாங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளோட என்டையர் கான்ஸ்டிடியூஷனில் 1/3, அதாவது அவங்க கொடுத்துருக்கூடிய அந்த 2/3 ஆஃப் பார்ட் வந்து நம்ம எடுத்து வச்சிருந்தோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ அது எப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஹவு the British allowed to make the constitution for India அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் டிமாண்ட் வச்சாங்க, செப்பரேட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டிமாண்ட் வந்துச்சு. ஸோ அது எந்த வருஷம் அப்படின்னா 1934 M.N. Roy, the pioneer of communist movement in India, who demanded the first டிமாண்ட் ஃபார் த கான்ஸ்டிடியூஷன். சரிங்களா? ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக நம்ம சொல்றது M.N. Roy தான் முதலாக ஒரு கோரிக்கையை வைக்கிறாரு. என்ன கோரிக்கை வைக்கிறாரு? இந்தியாவிற்கு தனி அரசியலமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து கோரிக்கை வைக்கிறாரு. அப்போ ஹூ வாஸ் த பர்சன் ஹூ டிமாண்டட் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா M.N. Roy அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ ஹி வாஸ் அ பாயனியர் ஆஃப் கம்யூனிஸ்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இவர் ஒரு கம்யூனிஸ்ட் லீடர் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வந்து புரிஞ்சுக்கணும். நிறைய எக்ஸாம்பிள் நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. M.N. Roy பிலாங்ஸ் டு கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் 1935 Indian National Congress realizes the need of the separate constitution. So they decided to demand the constitution to British India. So British India கிட்ட அவங்க ஒரு கோரிக்கை வைக்க ஆரம்பிச்சாங்க. ஸோ அதன் அடிப்படையில் நம்ம பார்க்கும்போது 1935 இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து அவங்க ஒரு டிமாண்டை எழுப்ப ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாமல் 1937 இஸ் த இம்பார்ட்டன்ட் இயர். ஃபாசிபூர் காங்கிரஸ் மீட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ அந்த ஃபாசிபூர் காங்கிரஸ் மீட் அப்படிங்கிறது கல்கட்டாவுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு கிராமம்னு சொல்லலாம். சரிங்களா? இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்லயே வில்லேஜ்ல நடந்த ஒரு மீட் அப்படின்னா ஃபாசிபூர் மீட்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் presided by ஜவஹர்லால் நேரு. திஸ் செஷன், ஃபாசிபூர் செஷன், passed the resolution for the separate constitution அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ 1937ல ஃபாசிபூர் ரெசல்யூஷன் வாஸ் passed by Indian National Congress அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஃபாசிபூர் இஸ் அ வில்லேஜ் நியர் கல்கட்டா. ஸோ கல்கட்டாவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு வில்லேஜ்னு சொல்லுவாங்க. இந்த இயர் 1937. ஸோ அப்போ நவ் லெட் அஸ் கிளியர், ஒரு இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கட்சி ஒரு ரெசல்யூஷனை பாஸ் பண்ணி டிமாண்ட் பண்ணியிருக்கு. M.N. Roy அப்படிங்கிறவர் வந்து ஒரு டிமாண்டை வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கு அடுத்ததாக 1938 ஜவஹர்லால் நேரு who demanded adult franchise அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ what is the explanation for adult franchise? adult franchise அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வயது வந்து ஒரு வாக்குரிமை அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. ஸோ அப்போ voting rights அப்படின்னு சொல்றத based on the ஏஜுக்கு கொண்டு வரணும்னு சொல்றாங்க. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி வந்து லேண்ட் வச்சிருக்கவங்களும், அதாவது பட்டா நிலம் வச்சிருக்கவங்களும், பட்ட படிப்பு படிச்சவங்க அப்படின்னு நம்ம சொன்னோம், டிகிரி ஹோல்டர்ஸ், தே கேன் ஓட் அப்படின்னு தான் அந்த ஒரு ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. அப்ப 1921ல விமனுக்கும் ஓட்டிங் ரைட்ஸ் கொடுத்தாங்க. ஸோ ஹவவர் ஒரு 10% ஆஃப் பீப்புள் தே ஹோல்ட் த ரைட்ஸ் டு ஓட். ஸோ அப்போ 10% ஓட்டு வச்சிருக்கவங்களை வச்சு எப்படி நம்ம ஒரு ஜனநாயக நாட்டை உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி நேரு அவர்கள் கேள்வி எழுப்புறாங்க. அதற்கு மாற்றாக கொண்டு வந்து தான் அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னு நம்ம சொல்றாங்க. ஸோ அடல்ட் பிரான்ச்சைஸ் அப்படின்னா ஓட்டிங் ரைட்ஸ் பேஸ்ட் ஆன் த ஏஜ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். So first it was fixed 21. So after that later it was reduced to 18. We already know. ஸோ அப்போ எலெக்ஷன் கமிஷன் அதை வந்து குறைச்சிட்டாங்க. 1989ல 18 இயர் அப்படின்னு சொல்லி பின்னாடி ரெடியூஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றத முதல்ல டிமாண்ட் பண்ணது யாரு அப்படின்னா M.N. Roy அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதற்கு அடுத்தது அடல்ட் பிரான்ச்சைஸ் எலெக்ஷன் அப்படிங்கிறத டிமாண்ட் பண்ணது அப்படின்னா ஜவஹர்லால் நேரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இதுதான் ரெண்டுக்கு இருக்கக்கூடிய டிஃபரன்சியேஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் பிரிட்டிஷ் இந்தியாவுக்கும் அதே மாதிரி காங்கிரஸ் ஆஸ் வெல் அஸ் நிறைய வந்து இண்டிபெண்டன்ஸை வந்து டிமாண்டா வச்சு போராடுறவங்களுக்கும் நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்த காலத்துல 1940ல ஆகஸ்ட் ஆஃபர் அப்படின்னு ஒன்று வருது. 1942ல கிரிப்ஸ் மிஷன் வருது. ஸோ போத் இந்த ஆகஸ்ட் ஆஃபரா இருக்கட்டும், கிரிப்ஸ் மிஷனா இருக்கட்டும், செகண்ட் வேர்ல்ட் வாருக்கு கண்டெம்பரரியா இருந்த காலகட்டங்கள்னு சொல்லலாம். செகண்ட் வேர்ல்ட் வார் வாஸ் happened in between 1939 to 1945. So அப்போ இந்த டைம்ல பாத்தீங்கன்னா வின்ஸ்டன் சர்ச்சில் வாஸ் த பிரைம் மினிஸ்டர்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ பிரைம் மினிஸ்டரா இருந்த வின்ஸ்டன் சர்ச்சில் அவர்கள்
காலகட்டங்களில் இதெல்லாம் வந்துச்சு. ஸோ ஹவவர் ஆகஸ்ட் ஆஃபர் ஆஸ் வெல் அஸ் கிரிப்ஸ் மிஷன் தே டிசைடட் டு கிவ் டொமானியன் ஸ்டேட்டஸ் ஒன்லி. ஸோ டொமானியன் ஸ்டேட்டஸ் தான் அவங்க வந்து கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அப்போ வாட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் டொமானியன்? டொமானியன் இஸ் த டெரிட்டரி which is under the control of British. So அப்போ பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு சுதந்திரமான ஒரு பிரதேசம்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு பிரிட்டிஷோட கண்ட்ரோல்ல எப்படி சுதந்திரம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நேஷனலிஸ்ட் கேள்வி எழுப்புவதன் காரணமாக they rejected Dominion status, they need complete independence only. ஸோ அப்போ நேரு மாதிரியான தலைவர்களே எங்களுக்கு முழு பூர்ண சுதந்திரம் தான் வேணும், பூர்ண ஸ்வராஜ் அப்படின்னு சொல்ல மாதிரியான டிமாண்ட் அவங்க வச்சதுனால they don't accept the Dominion status. So after that வேர்ல்ட் வாரோட எண்ட் ஆகுது. ஆஃப்டர் தட் அதுல வந்து பிரைம் மினிஸ்டர் மாறுறாங்க. இங்கிலாண்டோட பிரைம் மினிஸ்டர் வாஸ் நியூலி எலெக்டட் பிரைம் மினிஸ்டர் கிளெமெண்ட் அட்லி. ஸோ ஹி டிசைடட் டு கிவ் இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியா. ஸோ அப்போ இண்டிபெண்டன்ஸ் டு இந்தியா அப்படின்னா அவங்களுக்கு கொடுக்கணும்ல, அப்போ ஒரு மச் நீடட் பேட்டர்ன் தேவை. ஸோ அந்த மச் நீடட் பேட்டர்ன் அப்படின்னா கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா. ஸோ பவர் டிரான்ஸ்ஃபருக்காக ஹி டிசைடட் டு மேக் 2 provisions. ஸோ 2 provision வந்து மேக் பண்றாரு. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்டரிம் எலெக்ஷன். இன்டரிம் எலெக்ஷன் அப்படி சொல்லி வேணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. செகண்ட் வந்து பவர் டிரான்ஸ்ஃபருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் தேவை. ஸோ அப்ப இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கிளெமெண்ட் அட்லி யோசிச்சப்போ he decided to form கேபினெட் மிஷன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? 1946 கேபினெட் மிஷன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ கேபினெட் மிஷன் அப்படின்னா எவ்வளவு பேர் மெம்பராங்க? இட் கன்சிஸ்ட் ஆஃப் 3 members அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெத்திக் லாரன்ஸ் வாஸ் த சீஃப் ஆர் சேர்மன் ஃபார் த கேபினெட் மிஷன். அதர் than that ஸ்டாட்ஃபோர்ட் கிரிப்ஸ் அண்ட் ஏவி அலெக்சாண்டர் both were members. So அப்போ இந்த 3 பேர் இருக்கக்கூடிய கமிட்டி அவங்க ஒரு டிமாண்ட கொடுக்குறாங்க. they give their recommendation on the date May 16 1946. So submitted the recommendation by cabinet mission. They are keen to provide interim government as well as constituency assembly. So interim government அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு இடைக்கால அரசு அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க தமிழ்ல. ஸோ டெம்பரரி கவர்மெண்ட் அப்படின்னு மாதிரி புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ பவர் டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்காக இன்டரிம் எலெக்ஷன் ஒன்று நடத்தலாம். இன்டரிம் எலெக்ஷன்ல யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்கள ஒரு 14 member இருக்கக்கூடிய ஒரு கவுன்சிலா உருவாக்கி அந்த கவுன்சில் கிட்ட பவர் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க டிசைட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்டர் தட் கான்ஸ்டிடியூவன்சி அசம்பிளி, அதோ அந்த அசம்பிளியில ஸோ ஆஸ் வெல் அஸ் பிரின்ஸ்லி ஸ்டேட்னு ஒரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் இருந்தாங்க. ஸோ அப்போதே பிரிட்டிஷ் வந்து கிளியராக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் அறிவிச்சிருந்தது. என்ன அப்படின்னா இந்தியா கூட வேணா இந்தியா கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, பாகிஸ்தான் கூட வேணா பாகிஸ்தான் கூட ஜாயின் பண்ணிக்கோங்க, ரிமைண்ட் ஸோ தனி ஒரு கண்ட்ரியா இருக்குனாலும் நீங்க இருந்துக்கலாம் அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க எந்த ஒரு டிமாண்டும் வைக்காம தான் இண்டிபெண்டன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படிதான் கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளியும் வந்து உருவாச்சு. ஸோ அந்த அசம்பிளி வந்து நிறைய பார்ட்டா பிரிக்கப்பட்டது. ஸோ ஒவ்வொரு கமிட்டியா பிரிச்சு என்ன பண்ணாங்க அப்படின்னா கான்ஸ்டிடியூஷனை எழுதினாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ however, so இப்போ இந்த 2 விஷயம் தெரியும். So what is the recommendation given by cabinet mission? It consists of 2 kind of recommendations called interim government as well as constituency assembly அப்படின்னு சொல்லுவாங்க. It was given on the date 16th May 1946. ஸோ அப்போ இதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அப்போ சம்மரைஸ் பண்ணோம் அப்படின்னா M.N. Roy was the person who demanded first time for the Indian constitution, separate Indian constitution சொல்லலாம். After that 1938 Jawaharlal Nehru who demanded adult franchise method for the vote. சரிங்களா? voting rights க்கு வந்து adult franchise அவர் வந்து கோரினாரு. So after that Clement Attlee decided to form the committee is called 1946 cabinet mission. So it consists of 3 members chaired by Pethick Lawrence and recommended 2 different things that is called interim government as well as constituency assembly. மேக்கிங்ல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறது வந்து interim election. So already we know cabinet mission was the committee who recommended the interim election. Interim election நடக்குது. It was conducted between August, so July to August, ஜூலைல இருந்து ஆகஸ்ட் வரைக்கும் வந்து நடக்குது in 1946. ஸோ அதில் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது ஜவஹர்லால் நேரு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டரிம் பிரைம் மினிஸ்டராக வராங்க. ஸோ அப்போ அந்த டேட் September 2, 1946 ஜவஹர்லால் நேரு பிகம் த இன்டரிம் பிரைம் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதுக்கு முன்னாடி என்ன விஷயங்கள் இருந்துச்சுன்னு பார்க்கலாம். ஸோ பிஃபோர் தட் த ஃபார்மேஷன் ஆஃப் த கவர்மெண்ட். ஸோ ஆஸ் பர் த ரெக்கமெண்டேஷன், ஸோ அவங்க கொடுத்த ரெக்கமெண்டேஷன் அடிப்படையில் பிரிட்டிஷ் ப்ராவின்ஸு ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷ் ப்ராவின்ஸில் இருக்கக்கூடிய கான்ஸ்டிடியூவன்சிஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? கான்ஸ்டிடியூவன்சிஸ் பார்த்தீங்கன்னா 292 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆஃப்டர் தட் வந்து ஹை கமிஷனர் ப்ராவின்சஸ் 4 அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? 4ல ரொம்ப முக்கியமானது பலுஜிஸ்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கும். சரிங்களா? பலுஜிஸ்தான். ஸோ அது வந்து ஹை கமிஷனர் ப்ராவின்ஸாக இருந்துச்சு. ஹை கமிஷனர் ப்ராவின்சஸ் contain separate provisions. So அது வந்து பிரிட்டிஷ் ப்ரொவிஷன்ல இருந்து ஹை கமிஷனர் ப்ரொவிஷன் ஒரு தனியான ஒரு அமைப்பா இருந்துச்சு. So after that princely states had the representation of
93. So now about the princely state. Princely state la irundha 93 representatives da vandanga. They were nominated by that own kingdom அப்படினு நம்ம சொல்லலாம். ஸோ அந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்டே அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவை அவங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அசம்பிளிக்கு வந்து அவங்க அனுப்பலாம் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 292 + 4 296 வாஸ் த நம்பர் டு பி கண்டக்டட் இன் த எலெக்ஷன். ஸோ அப்போ எலெக்ஷன் நடத்துவதற்கு இன்டரிம் எலெக்ஷன் நடத்துவதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட மொத்த கான்ஸ்டியூவன்சி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா இட் வாஸ் 296. The election was conducted after the result Indian National Congress secured 208 seats out of 296 and Muslim League consists of 75 and others consist of 15 அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்படி தான் வந்து மென்ஷன் ஆச்சு அப்படின்னு நம்ம குறிப்பிடலாம். சரிங்களா? ஸோ அப்போ இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதுக்கப்புறம் முஸ்லீம் லீக், அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். சரிங்களா? சம் பார்ட் இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம், 73 அந்த மாதிரி ஒரு கான்ஃப்ளிக்ட் இருக்கலாம். சரிங்களா? ஸோ அப்போ இதை வச்சு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஓகே. ஸோ அப்போ முஸ்லீம் லீக் கன்சிஸ்ட் ஆஃப் 73. ஸோ அதர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 15 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். சரிங்க. டோட்டலி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் கன்சிஸ்ட் ஆஃப் 208 அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஓகே. ஸோ நவ் இந்த 208ங்கிறது ஒரு கிளியர் விஷன். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் வந்து 208 வந்து வின் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நவ் இந்தியா பாகிஸ்தானோட பைஃபர்கேஷன் ரொம்ப ஒரு பிரச்சனையாக இருந்துச்சு. ஸோ அந்த காலகட்டங்களில் ஜூன் 3 பிளான் அப்படின்னு சொல்லி ஒன்று வருது. ஸோ ஜூன் 3 பிளான் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் அப்படின்னு சொல்லி வருது. அப்போ இயர் என்னவா மாறுது? 1947. 1947ல ஆகஸ்ட் 15 வாஸ் த டேட் இந்தியா பிகேம் லிபரல். சரிங்களா? லிபரேஷன் கிடைச்சது வந்து ஆகஸ்ட் 15 சொல்லுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த அசம்பிளி அந்த இருந்த கான்ஸ்டியூன்சி அசம்பிளியோட மெம்பர்ஷிப் குறையுது. அப்போ 389 அப்படின்னு சொல்லி இருந்த ஃபுல் மெம்பர்ஷிப் gonna be reduced to 299. சரிங்களா? ஸோ அப்போ 389 was 389 was the actual member which is allocated by the British for the constituency assembly. So now after conducting the election 296 அப்படிங்கறது சீட்டுக்கு வந்து கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் சரிங்களா 208 காங்கிரஸ் ஜெயிச்சது, முஸ்லீம் லீக் as well as இவங்க அதர்ஸ் வந்து வின் பண்ணாங்க. ஸோ இதற்கு அடுத்தது இண்டிபெண்டன்ஸ் ஆச்சு 1947ல. இந்த டேட் மென்ஷன் பண்ணிக்கணும். as per the record December 31 1947. சரிங்களா? ஸோ இதன் அடிப்படையில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அசம்பிளி. ஸோ அசம்பிளி இருக்கக்கூடிய சீட்ஸை வந்து செப்பரேட் பண்றாங்க. சரிங்களா? டோட்டலி 389 அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலி 389 இந்தியாவுக்கு எவ்வளோ அலோகேட் பண்றாங்க? 299 அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்றாங்க. சரிங்களா? 299 அப்படின்னு சொல்லி அலோகேட் பண்றாங்க. பாகிஸ்தானுக்கு எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 90. அப்போ டோட்டலா ஆட் பண்ணா 389 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த அலோகேஷன் எப்போ மாறுது அப்படின்னா 31st December 1947 சொல்லலாம். ஸோ அப்போ இப்போ வந்து கிளியர் பண்ணிக்கலாம். எப்படி கிளியர் பண்ணிக்கலாம்னா டோட்டலா இருந்ததை இந்தியான்னு சொல்லியும் பாகிஸ்தான் சொல்லியும் பிரிச்சுட்டாங்க. சரிங்களா? இந்தியாவுக்கு 299 was the allocated membership. Then பாகிஸ்தானுக்கு 90 was the allocated membership. Now we consist of two kind of provinces. சரிங்களா? அந்த கான்ஸ்டியூன்சி பிரிட்டிஷ் பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்ஸ்டியூன்சி, பிரின்ஸ்லி பேஸ் பண்ணி வரக்கூடிய கான்ஸ்டியூன்சி. ஸோ அதை வந்து பிரிச்சாங்க. 93 இருக்கிறத 70 23ன்னு பிரிச்சுட்டாங்க. இந்தியாவுக்கு 70 and பாகிஸ்தான் ஃபார் 23. தென் British provinces 229 allocated for India as well as 67 allocated for Pakistan அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த டேபிள் ரொம்ப ஒரு குரூஷியலான டேபிள். அதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம். Now the total membership of the constituency assembly which is organized in 1946 is 389. Then later 1947 it was reduced to 299 for India, 90 for Pakistan. சரிங்களா? ஸோ அப்படிதான் அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை வந்து தனியாக பிரிச்சாங்க அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ நம்ம இந்த இன்டரிம் எலெக்ஷனில் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுது. அதே மாதிரி பிரிட்டிஷ் ப்ராவின்ஸ், ஹை கமிஷனர் ப்ராவின்ஸ், பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னு அலோகேட் ஆனது. இன்டரிம் எலெக்ஷன் நடந்த சீட்ஸ். ஆஃப்டர் தட் ஸோ அந்த அசம்பிளி ஃபார்ம் பண்ணி ஒரு கம்ப்ளீட்டான இருக்கக்கூடிய மெம்பர்ஷிப்பை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் செப்பரேட் பண்ணது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ கான்ஸ்டியூன்சி அசம்பிளிக்குன்னு இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்களை வந்து பார்க்கலாம். இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங், செகண்ட் மீட்டிங் அண்ட் தேர்ட் மீட்டிங். ஸோ அது வால்யூமாக நம்ம பார்க்கும்போது வந்து 11 வால்யூம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. டோட்டல் அசம்பிள்டு வால்யூம் அப்படின்னு சொன்னால் 11 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹவவர் இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த டேட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ ஒரு பேசிக்கான ஒரு விஷயத்தை வந்து புரிஞ்சுக்கலாம். த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் த மீட்டிங். ஒவ்வொரு மீட்டிங்கும் ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து டெம்பரரி பிரசிடென்ட் ஃபார் த கான்ஸ்டியூன்சி அசம்பிளியை வந்து எலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ செகண்ட் ஒன் வந்து பெர்மனன்ட் அலோகேஷன் ஃபார் த constituency assembly. So as well as president, vice president, advisor
இந்த மாதிரியான உங்களை வந்து அலோகேட் பண்ணுவாங்க. தேர்ட் ஒன் வாஸ் மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஒன். The third meeting introduced the objective resolution அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ அது 3 தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த 3ல இருந்து என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு வைப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ மீட்டிங் 1 was organized on the date December 9, 1946. Most important date in the Constitution of India. Constitution of Indiaலேயே இந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் நடந்த டேட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த டேட் December 9, 1946. It consists of 211 members on the day. சரிங்களா? ஸோ மொத்தமாக 389 மெம்பர்ஸ் இருந்தாலும் சரிங்களா 211 மெம்பர்ஸ் ஒன்லி பிரசன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ இந்த மெம்பர்ஷிப் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது இதில் ஒரு விஷயம் வந்து பார்க்கணும். டோட்டலாக 389 இருந்துச்சு. இந்தியாவுக்கு ரெடியூஸ் பண்ணும்போது 299 வந்து ரெடியூஸ் பண்ணாங்க நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி அசம்பிளியோட பிகினிங்ல 211 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ணக்கூடிய டேட்ல எத்தனை பேர் இருந்தாங்க அந்த மாதிரி நமக்கு வந்து கொஸ்டின் கேட்பாங்க. However, Dr. Sachinanda Singha became the temporary president of Constituency Assembly based on their அடல்ட் பிரான்ச்சைஸ். சரிங்களா? வயது வந்து இருக்கிறதுலே மூத்த உறுப்பினர் அப்படின்னு நம்ம சொல்லலாம், ஓல்டஸ்ட் மெம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அவரை வந்து டெம்பரரியா சச்சிதானந்த சின்ஹா வந்து அப்பாயின்ட் பண்றாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். இட் வாஸ் ரெக்வெஸ்டட் பை JP Kripalani. JP Kripalani was the person who requested Dr. Sachinanda Singha to be as temporary president for the Constituency Assembly. சரிங்களா? So the post held on the date is called December 9, 1946. ஸோ அப்போ இந்த நாளில் தான் ரொம்ப முக்கியமான 2 பேரை பார்த்துருக்கோம். Dr. Sachinanda Singha was the temporary president and JP Kripalani was the person who requested Dr. Sachinanda Singha to be a temporary president. சரிங்களா? இது வந்து ஃபர்ஸ்ட் மீட்டிங். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் மீட்டிங் அப்படின்னு பார்க்குறோம். மீட்டிங் செகண்ட் வாஸ் ஹெல்ட் ஆன் த டேட் December 11, 1946. December 11, 1946ல வந்து அந்த டேட் வந்து வைக்கிறோம். ஸோ அப்போ இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா the permanent president for the Constituency Assembly. ஸோ அவங்களுக்கு தேவையான ரொம்ப மெம்பர்ஷிப் எல்லாத்தையும் அலோகேட் பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் became the president of Constituency Assembly. So then vice president, it consists of 2 vice president. மொத்தமா 2 vice president இருந்தாங்க. HC Mukherjee as well as VT Krishnamachari appointed as vice president of Constituency Assembly அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? The third one, the legal advisor or constitutional advisor for the Constituency Assembly is BN Rao. Most important person. He is the person who took the responsibility for the Government of India Act 1935. So Government of India Act 1935 அப்படிங்கிறது நம்ம கான்ஸ்டியூஷன்ல மேஜர் பார்ட் 2/3 எடுத்துட்டு வரதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்து வருது BN ராவ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அதெல்லாம் அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் டாக்டர் அம்பேத்கரை வந்து கூப்பிட்டு டிராஃப்டிங் கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ now டாக்டர் ராஜேந்திர பிரசாத் was the president as well as HC Mukherjee was the vice president, VT Krishnamachari vice president and constitutional advisor is BN Rao and final one the secretary for the Constituency Assembly. The secretary for the Constituency Assembly is HVR Iyengar. சரிங்களா? HVR Iyengar was the secretary for Constituency Assembly அப்படின்னு சொல்லலாம். So அப்போ we consist of first meeting consists of Sachinanda Singha. The second meeting consists of Dr. Rajendra Prasad as a president. சரிங்களா? Particularly Dr. Rajendra Prasad was a permanent president அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா? So after that the meeting third. சரிங்களா? Third meeting which is conducted on the date December 13, 1946. December 13, 1946, Jawaharlal Nehru was the person who introduced the resolution called objective resolution. So Jawaharlal Nehru objective resolution introduce பண்றாரு. ஸோ தமிழ்ல வந்து குறிக்கோள் தீர்மானம் சொல்லுவாங்க. அப்ஜெக்டிவ்னா நமக்கு தெரியும், பர்டிகுலர் எய்ம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனை இன்ட்ரடியூஸ் பண்ண டேட் வந்து கேட்பாங்க. அந்த டேட் December 13, 1946. சரிங்களா? ஸோ வாட் இஸ் த எக்ஸ்பிளனேஷன் ஃபார் அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன்? அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனா நம்ம வந்து மென்ஷன் பண்ண வேண்டியது அப்படின்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் இஸ் த philosophy, basic philosophy of the constitution, basic objective of the constitution, basic aim of the constitution, basic target of the constitution. So எப்படி வேணா சொல்லலாம். So அப்போ சிம்பிளா we can understand the philosophy of the constitution. ஸோ philosophy of the constitution அப்படின்னு சொல்லும்போது அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் அப்படி என்ன இருந்துச்சு? சாவரனிட்டி. சரிங்களா? ஸோ சாவரனிட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருந்துச்சு, இறையாண்மையுடையது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக் அந்த மாதிரிலாம் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. டெமோக்ராட்டிக் கண்ட்ரி as well as ரிபப்ளிக் கண்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஜவஹர்லால் நேரு introduced the resolution called objective resolution அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? It was adopted on the date January 22, 1947 by Constituency Assembly. சரிங்களா? Constituency Assembly is the responsible to adopt the national symbol as well as the Constitution of India. So அப்ப அந்த அசெம்பிளி தான் வந்து ரெஸ்பான்சிபிளா இருந்துச்சு. So they accepted objective resolution on the date
January 22, 1947. சரிங்களா? So இப்போ objective resolution later known as preamble to the constitution. சரிங்களா? ஓகே. ஸோ அப்போ இது பின்னாடி என்ன நேம் வந்துச்சு, preambleனு வந்துச்சு. அப்போ சம் அப் பண்ணலாம். சரிங்களா? டாக்டர் Sachinananda Sinha, the temporary president which is elected in the first meeting, then second meeting Dr. Rajendra Prasad became the permanent president of the Constituency Assembly. சரிங்களா? And the third meeting Jawaharlal Nehru was the person who introduced the objective resolution, the basic philosophy of the constitution on the date December 13, 1946. And it was adopted on the date January 22, 1947 by the Constituency Assembly. Later it is known as preamble. So அதுக்கு வந்து preamble அப்படினு சொல்லக்கூடிய ஒரு பேர் வந்து வைக்கறாங்க அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். So அப்போ let us clear about the making of the constitution. M.N. Roy was the person who demanded separate constitution for the first time. After that Jawaharlal Nehru demanded adult franchise. After that interim election has been conducted by the British India. After that the Constituency Assembly elected in the year 1946. The first meeting, second meeting and the third meeting was happened அப்படினு நம்ம சொல்லலாம். Important facts about Constituency Assembly of India. So Assembly of India அப்படினு நம்ம சொல்லுவோம். It consists of majorly 389 members, then reduced to 299 members. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். So other factors என்ன அப்படினு சொல்லி பாக்கும்போது Constituency Assembly first time இந்த மீட்டிங் வரும்போது 211 members were the present for the first meeting. So first meeting 211 members தான் வந்தாங்க. So princely statesல இருந்து நிறைய பேர் வரதுக்கு தயக்கம் காட்டிட்டே இருந்தாங்க. They have hesitation to join in the Constituency Assembly. So later they are decided to join with the assembly. So அப்போ அப்படி நம்ம பார்க்கும்போது princely statesல இருந்து நிறைய பேர் வந்தாங்க. as well as வந்து ஒரு 6 states வந்து இனிஷியலா வராம இருந்தாங்க. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் எல்லாரும் வந்து ஜாயின் பண்றாங்க on the date April 28, 1946. சரிங்களா? ஸோ அப்போ எல்லாமே டிசைட் பண்ண முடிவு பண்ணிட்டாங்க. சரிங்களா? அசம்பிளியில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறதுக்காக முடிவு பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஜென்ரலா அது வந்து டிசம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜூன் 3rd பிளான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ அப்போ ஜூன் 3rd பிளான் அப்படின்னு சொல்லும்போது மவுண்ட் பேட்டன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ மவுண்ட் பேட்டன் வந்து டிசைட் பண்றாரு இந்தியாவும் பாகிஸ்தானையும் பிரிக்கிறதுக்காக அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இன்டரிம் எலெக்ஷனுக்கு வந்து யாருமே கோஆப்ரேட் பண்ணாமல் இருந்தாங்க. அப்புறம் கோஆப்ரேட் பண்ணதா அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. ஸோ அது ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்புறம் இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து எனாக்ட் பண்ணாங்க, இந்தியா பாகிஸ்தான் வந்து பிரிச்சாங்கன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ கடைசியாக கான்ஸ்டிடியூன்சி அசம்பிளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பாடியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. ஸோ அதில் it has two different functions. The first one is the constitutional making body presided by Dr. Rajendra Prasad as a president. So another one is called the legislative body, the Dominion legislature. It was presided by G.V. Maulangar as the speaker அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? It has two different roles. So Rajendra Prasad was the president. சரிங்களா? President of Constituency Assembly body அப்படின்னு நம்ம சொல்லலாம். So Dominion legislatureோட ஸ்பீக்கரா இருந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜிவி மௌலாங்கன்னு சொல்லுவாங்க. These parallel functions continued up to November 26, 1949. சரிங்களா? Until the adaptation of the Indian Constitution. So கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ற வரைக்கும் இந்த பேரலல் ஃபங்க்ஷன் போயிட்டே இருந்துச்சு. சரிங்களா? ரெண்டு ஃபங்க்ஷன், ஒன்று கான்ஸ்டியூன்சி பாடி as well as legislative body அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் the Pakistan members withdrawn from the assembly and the member is reduced from 389 to 299. ஸோ அது வந்து ரெடியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ அது என்னவா மாறிச்சுன்னு இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டு எக்ஸ்க்ளூசிவா மாறிச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ ஆஃப்டர் தட் the Indian Constituency Assembly adopted the symbol elephant for as its மெயின் சிம்பிள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதோட முக்கியமான சிம்பிளாக எலஃபண்ட்டை வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா அடாப்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். மோஸ்ட் சிக்னிஃபிகன்ட் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் எஸ்.என். முகர்ஜி வாஸ் த சீஃப் டிராஃப்ட்ஸ்மேன். வி ஆல்ரெடி நோ டிராஃப்ட்ஸ்மேன். சரிங்களா? வாஸ் த ஆர்கனைசர் ஃபார் த என்டையர் கான்ஸ்டிடியூஷன் ஃபார் த ரிட்டன் ஃபார்மேட். ஸோ அப்போ அதை வந்து ஆர்கனைஸ் பண்ணது சீஃப் டிராஃப்ட்மேனாக இருந்தது வந்து எஸ்.என். முகர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ the constitution consists of two different varieties called Hindi version as well as English version. So Hindi version அப்படிங்கறத எழுதுனது யாரு, another one English version was written by whom அப்படி நம்ம பார்க்கலாம். So now Prem Bihari Narain Raisanda was the person for the calligrapher of English version who wrote in italic style அப்படி நம்ம சொல்லலாம். So அப்போ இங்கிலீஷ் வேர்ஷனோட காலிகிராஃபர் பிரேம் பிஹாரி நரைன் ரைசண்டா ஹேண்ட் ரிட்டன் காப்பி கையில் தான் எழுதுனாங்க. ஸோ ஹேண்ட் ரிட்டன்
so it was consist of italic style சரிங்களா italic style அப்படினு மென்ஷன் பண்ணுவாங்க சரிங்களா let us clear about the English version was written by Prem Bihari Narendra. Then the version was illuminated and beautified by Santiniketan representatives called Nandalal Bose as well as Bihar Ram Manohar Singha சரிங்களா ரெண்டு பேர் இருக்காங்க நந்தலால் போஸ் அதுக்கப்புறம் பீகார் ராம் மனோகர் சின்ஹா இந்த ரெண்டு பேரும் எழுதப்பட்ட அந்த இங்கிலீஷ் வெர்ஷனை சரிங்களா அவங்க வந்து பியூட்டிஃபை பண்றாங்க இலிமினேட் பண்றாங்க சரிங்களா நான் தெரியும் ஸோ அதை எப்படி வந்து கம்பைல் பண்ணி கரெக்டாக ஆர்கனைஸ் பண்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கான்ஸ்டிடியூஷனோட அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் கூகுள் பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு தெரியும் அது எப்படி பியூட்டிஃபை ஆயிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா ஸோ அதை செஞ்சது வந்து நந்தலால் போஸ் பீகார் ராம் மனோகர் சிங்கா both were from Santiniketan. We already know Santiniketan was found by Guruji Rabindranath Tagore அப்படினு நம்ம சொல்லலாம் so both eliminated as well as beautified. After that Vasanta Krishna Vaidya was the person who was the calligrapher in Hindi version அப்படினு நம்ம சொல்லலாம் சரிங்களா Vasanta Krishna Vaidya who wrote the constitution in the Hindi style அப்படினு சொல்லிருப்போம் so அதை வந்து டெக்கரேட் பண்ணது வந்து நந்தலால் போஸ் alone அப்படினு நம்ம சொல்லலாம் so அப்ப இந்த இங்கிலீஷ் வெர்ஷனுக்கு ரெண்டு பேர் பண்ணிருக்காங்க பீகார் ராம் மனோகர் சிங்கா as well as நந்தலால் போஸ் ஆனா ஹிந்தி வெர்ஷனுக்கு வந்து நந்தலால் போஸ் only person who decorated the Hindi version அப்படினு சொல்லுவாங்க சரிங்களா both Hindi as well as English version of constitution Indian constitution held in the box which is filled by helium gas which is held at the Parliament of India library சரிங்களா Parliament of India libraryல ஹீலியம் வாயு நிரப்பப்பட்ட ஒரு பெட்டியில இந்தி மற்றும் இங்கிலீஷ் வெர்ஷன் இருக்கக்கூடிய இந்தியன் கான்ஸ்டிடியூஷனை வச்சிருக்காங்க அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் these are all the key important factors regarding Indian Constituency Assembly அப்படி நம்ம சொல்லலாம் so இதுதான் ரொம்ப பேசிக்கான ஒரு விஷயம் the significant functions of Constituency Assembly listed here so என்னென்ன significance salient feature கூட மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா so it consists of 11 volumes or 11 sessions அப்படி நம்ம சொல்லலாம் the Constituency Assembly sitting in 11 different occasions அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் so அப்ப இந்த 11 different occasionsல first occasion எது last occasion எது அப்படி நம்ம பார்க்கலாம் based on the exact date base பண்ணி நம்ம பார்க்கும்போது the date December 9 1946 was the first sitting அப்படி நம்ம சொல்லலாம் then the special sitting which is conducted on the date January 26 1950 was the last sitting சரிங்களா so sitting base பண்ணி வரும்போது ரெண்டு டேட் இருக்குது however அது நம்ம பின்னாடி நம்ம பார்க்கலாம் it consists of 11 volumes or 11 sessions 11 different occasions of the meeting அப்படி நம்ம சொல்லலாம் so it consists of 2 years 11 month 18 days to form the Constitution of India அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா enlarged date அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதோட ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து எண்ட் ஆகுற வரைக்கும் இருக்குது பாத்தீங்கன்னா 2 years 11 month 18 days அப்படி சொல்லுவாங்க கிட்டத்தட்ட 3 years அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா சோ அப்ப மோஸ்ட் சிக்னிஃபிகண்ட் ஃபேக்டர்னு இது நம்ம சொல்லலாம் 2 years 11 month and 18 days அப்படி சொல்லுவாங்க சோ அதுக்கு அப்புறம் வந்து 60 countries ரெஃபரன்ஸ் அப்படி நம்ம சொல்லுவோம் சரிங்களா நிறைய கண்ட்ரீஸோட சோர்சஸை ரெஃபர் பண்ணி இந்தியாவுக்கு தகுந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி அசெம்பிள் பண்ணதான் இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா சோ இட் consists of 60 countries reference னு சொல்லுவோம் நெக்ஸ்ட் வந்து it consists of 64 lakhs for the amount spent for the Constituency Assembly to form the Indian Constitution சரிங்களா சோ அப்ப அமௌண்ட் னு சொன்னோனேயும் அதே மாதிரி கண்ட்ரீஸ் எத்தனை கண்ட்ரீஸ் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்காங்க 60 countries னு சொல்லுவாங்க entirely roughly 114 days of discussion has been conducted so 4 days of discussion thousands of amendments அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா so 1000-2000 amendments நடந்துச்சு 1114 நாட்கள் விவாதம் வந்து என்ன பண்ணாங்க டிஸ்கஷன் வந்து நடத்துனாங்க அப்படி நம்ம சொல்லலாம் சரி அப்போ ஜெனரலா பாக்கும்போது 11 வால்யூம்ஸ் இருக்கு 2 years 11 month 18 days 60 countries reference 64 rupees spent for the making of the constitution finally 114 days discussion அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம் so now let us clear about the volumes which is conducted by the Constituency Assembly சரிங்களா so அந்த வால்யூம்ஸ் வந்து செஷன்ஸ் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க வால்யூம் the first volume 1 2 3 4 5 6 so up to 11 வால்யூம்ஸ் அப்படி நம்ம சொல்லலாம் சரிங்களா so அப்ப 11 வால்யூம்ஸ் அப்படி நம்ம சொல்லும்போது so இந்த 11 வால்யூம்ஸ்ல first வால்யூம் பார்க்கலாம் the first date is 19th December 1946 to 23rd December 1946 was the first volume அப்படி சொல்லுவாங்க then final volume
listen the final volume 14th November to 26th November அப்படின்னு நம்ம சொல்லுவோம். It was ended after that the special sitting which is arranged on 24th January 1950 சரிங்களா. ஸோ அப்போ இந்த டேட்ல திரும்ப என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ரீஆர்கனைஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அந்த மாதிரி ரெண்டு டிஃப்ரெண்ட் விஷயங்கள் இருக்கும். ஸோ அப்போ டேட் ஓரியன்டாக நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது அந்த டேட் 24th January 1950 அப்படின்னு சொல்லி ஒன்று சொல்லியிருப்பாங்க. 26th பார்த்தீங்கன்னா ரிபப்ளிக் டே சரிங்களா. ஸோ அப்போ அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடி அப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சிட்டிங் பேஸ் பண்ண டேட் வந்து ஃபர்ஸ்ட் வந்து 9th December 1946 and the final date is 24th January 1950 சொல்லுவாங்க. In between the 11 volumes, so 11 volumes எப்படி ப்ராக்ரஸ் ஆயிருக்கு 1946 47ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 4 செஷன், 48ல ஒரு செஷன், 49ல பார்த்தீங்கன்னா ரிமைனிங் என்டையர் செஷன்ஸ் எல்லாம் வந்தது. அப்போ அதிகமான செஷன்ஸ் வந்து 49ல தான் நடந்துச்சு அப்படி நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ வால்யூம் as well as டியூரேஷன் நம்ம சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் த ஃபர்ஸ்ட் வால்யூம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி இந்த 11th வால்யூம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் அண்ட் 11th வால்யூம் நல்லா படிச்சுட்டாவே போதும். அப்போ இருந்தாலும் ஒரு ஃபர்ஸ்ட் 3 வால்யூம் வந்து நம்ம படிச்சிருக்கிறது சேஃப் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம் சரிங்களா. ஸோ ஓகே அது பர்டிகுலராக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்தை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். மந்த் ஓரியன்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னாவே போதும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஆஃப்டர் தட் the assembly decided to join with the commonwealth membership சரிங்களா. commonwealth membership is ratified in the May 1949 காமன்வெல்த் மெம்பர்ஷிப் வந்து அவங்க வந்து நிறைய டிசைட் பண்ணாங்கன்னு நம்ம சொல்லலாம். ஸோ வாட் இஸ் த நீட் ஆஃப் காமன்வெல்த் மெம்பர்ஷிப் அண்ட் வாட் இஸ் காமன்வெல்த் மெம்பர்ஷிப். ஸோ காமன்வெல்த் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லும்போது பிரிட்டிஷோட ஆளுகைக்கு இருந்த கலோனியல் ஸ்டேட்ஸ் எல்லாம் ஆர்கனைஸ் ஆகி இருக்கக்கூடிய ஒரு டீம் அப்படின்னா அது காமன்வெல்த் மெம்பர்ஷிப்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் சார்க் அப்படின்னு சொல்லி ஒரு செக்ஷன் ஆஃப் இது இருக்கு, அதுக்கு பிரிக்ஸ் சரிங்களா, பீம்ஸ்டெக் இந்த மாதிரி நிறைய எக்கனாமிக்கல் சோசியோ எக்கனாமிக் ஓரியன்டா ஒரு டீமா இருக்கிற மாதிரி சிமிலர் வந்து காமன்வெல்த்தும் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். தென் த அடாப்டேஷன் ஆஃப் நேஷனல் சிம்பிள்ஸ் சரிங்களா. ஸோ நேஷனல் சிம்பிள்ஸை டிசைட் பண்ணி அடாப்ட் பண்ணுறது, அது பர்டிகுலர் டேட்டில் அடாப்ட் பண்ணுறது எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ தீஸ் ஆர் த சிக்னிஃபிகண்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளி. த நேஷனல் சிம்பிள்ஸ் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லும்போது அதை அடாப்ட் பண்ணக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருந்துச்சு அப்படின்னா கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளிக்கு தான் இருந்துச்சு. ஸோ அதில் நம்ம மென்ஷன் பண்ணும்போது January 24, 1950 அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்போம். January 24, 1950. ஸோ அந்த டேட் தான் த லாஸ்ட் செஷன் சரிங்களா. லாஸ்ட் செஷனில் லாஸ்ட் சிட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளி வாஸ் ஹெல்ட் ஆன் த டேட் 24th January 1950. On the same date, Dr. Rajendra Prasad announced as பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சரிங்களா. ஸோ அப்போ டாக்டர் ராஜேந்திர பிரசாத் நமக்கு தெரியும் பிரசிடென்ட் ஆஃப் கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருந்தோம் சரிங்களா. கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளிக்கு வந்து பிரசிடெண்டாக இருந்தவர், அவங்களோட டியூரேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் அதே ராஜேந்திர பிரசாத் அவர்களை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா அனௌன்ஸ் பண்ணுறாங்க சரிங்களா. ஸோ அதுக்கப்புறம் இவர் ஒரு லாங்கஸ்ட் ஒரு 12 வருஷம் வந்து என்னவா இருப்பார் அப்படின்னா இந்தியாவோட பிரசிடெண்டாக இருப்பார் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ ராஜேந்திர பிரசாத் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஹி வாஸ் அ கேபினெட் மினிஸ்டர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஃப்ரீ இந்தியாவில் கேபினெட் மினிஸ்டராக இருந்தார். ஸோ ஆக்சுவலாக அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளிக்கு வந்து பிரசிடெண்டாக இருந்து அதுக்கப்புறம் இந்தியாவோட பிரசிடெண்டாக வந்து இருந்தார் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ராஜேந்திர பிரசாத் சரிங்களா. ஸோ அப்போ இந்த 24th January 1950க்கு ஒரு சிக்னிஃபிகன்ட் இருக்கு. இட் ஹாஸ் 4 ஃபேக்டர்ஸ். ஃபேக்டர் நம்பர் 1 த லாஸ்ட் சிட்டிங் ஆஃப் த கான்ஸ்டிட்யூன்சி அசம்பிளி. ஃபேக்டர் நம்பர் 2 ராஜேந்திர பிரசாத் became the president of India அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபேக்டர் நம்பர் 3 நேஷனல் சாங். ஃபேக்டர் நம்பர் 4 நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ அப்போ மொத்தம் 4 விஷயங்கள் ஒரே நாளில் அடாப்ட் பண்ணப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆஃப்டர் தட் நவ் நேஷனல் ஃபிளாக் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ நேஷனல் ஃபிளாக் அடாப்ட் பண்ண டேட் வந்து July 22, 1949 அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. ஸோ இது வந்து ரொம்ப ஃபோர்மோஸ்டாக இதை வந்து அடாப்ட் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இதுக்கு முன்னாடி அடாப்டேஷன் பேஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது preamble was adopted on the date January 22, 1949 சரிங்களா. ஸோ அதிலிருந்து கரெக்டாக எக்ஸாக்டாக 6 மாதம் கழிச்சு July 22, 1949 நேஷனல் ஃபிளாக் வந்து அடாப்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். The factors are facts about national flag சரிங்களா. national flag consists of tricolor other than that Ashok Chakra சரிங்களா. ஸோ அசோகா வீல் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிப்போம். இட் இஸ் கால்டு தர்ம சக்ரா. ஸோ அதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாஃப்ரான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கலர் இருக்கும் சரிங்களா. வீரம் தியாகம் இந்த மாதிரி வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் ஒயிட் வந்து அமைதி பற்றி மென்ஷன் பேசுவாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் வந்து கிரீன் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, பசுமை வளமை அந்த மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா. ஸோ அப்போது இது எல்லாமே இந்த ஒவ்வொரு கலருக்கு ஒரு சிக்னிஃபிகண்டான விஷயம் இருக்குது. 3:2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ட்ரக்சரில் இருக்கணும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருந்தாலும் who was the person who designed
the national flag for India அப்படின்னு கேட்டா the person is Bengali Vengaya, belongs to Andhra Pradesh, was the person designed Indian national flag அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க, which is adopted by Constituency Assembly. So then the first ever national flag manufactured at Kudiyatham, which is located in Vellore district, which is in Tamil Nadu. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய குடியாத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் முதலாக இந்தியன் நேஷனல் ஃபிளாக் வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா மேனுஃபேக்சர் பண்ணாங்க, ஓவன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? இட் வாஸ் யூஸ்டு டியூரிங் த ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் டே, விச் இஸ் ஆர்கனைஸ்ட் இன் ரெட் ஃபோர்ட். சரிங்களா? ரெட் ஃபோர்ட்ல ஜவஹர்லால் நேரு ஆகஸ்ட் 15, 1947 அன்னைக்கு ஏற்கனவே கொடி அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்போம். ஆஃப்டர் தட் இந்த நேஷனல் ஃபிளாக் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பத்திரமா சேமிச்சு வச்சிருக்காங்க. சரிங்களா? இட் வாஸ் preserved in Saint George Fort Museum. சரிங்களா? So Saint George Fort Museum, which is located in Tamil Nadu. சரிங்களா? செக்ரட்டேரியட்னு சொல்லக்கூடிய தலைமைச் செயலகத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த இடத்துல தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நேஷனல் ஃபிளாகை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அப்போ நேஷனல் ஃபிளாக் ஃபர்ஸ்ட் நேஷனல் ஃபிளாக் மேனுஃபேக்சர் பண்ண இடம் குடியாத்தம். இப்போ அந்த நேஷனல் ஃபிளாக் இருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா செயின்ட் ஜார்ஜ் ஃபோர்ட் அப்படி ஃபோர்ட் மியூசியம் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் த இன்ஸ்டிடியூஷன் விச் ஹெல்ட் த ரைட்ஸ் டு மேனுஃபேக்சர் இந்தியன் நேஷனல் ஃபிளாக், இந்திய நேஷனல் ஃபிளாகை தயாரிக்கக்கூடிய அதிகாரம் கொண்ட ஒரு அமைப்பு வந்து கர்நாடக காதி கிரமோதய சம்யுக்தா சங்கம் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கர்நாடகா காதி கிரமோதயா சம்யுக்தா சங்கம் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். ஸோ இட் வாஸ் த இன்ஸ்டிடியூஷன் விச் ஹெல்ட் த ரைட்ஸ் டு மேனுஃபேக்சர் த இந்தியன் நேஷனல் ஃபிளாக் ப்ராப்பர்லி. சரிங்களா? ஸோ மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் த ரூல்ஸ் டு பி ஃபாலோட் டியூரிங் த நேஷனல் ஃபிளாக் ஏற்றும் போது என்ன பண்ணணும், மிக சரியாக ஏற்றணும். அதே மாதிரி முக்கியமான தலைவர்கள் இருந்தால் மட்டும் அரை கம்பத்தில் பறக்க விடணும், மலையில் நனைய விடக்கூடாது, அனைவரும் மதிப்பு கொடுக்கணும், தலைகீழாக ஏற்றக்கூடாது. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்கனைஸ்டு மெத்தடில் தான் நேஷனல் ஃபிளாகை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஸோ தட் இஸ் கால்டு த நேஷனல் ஃபிளாக் அண்ட் விச் இஸ் அடாப்டட் பை த கான்ஸ்டியூன்சி அசம்பிளி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரிங்களா? ஸோ ஆஃப்டர் தட் now January 24, 1950 national anthem, January 24, 1950 national anthem was adopted by the Constituency Assembly. So what is the key factors regarding national anthem அப்படின்னா, ஸோ இது வந்து முதல்ல எப்போ பயன்படுத்தினாங்க? சரி, நேஷனல் ஆந்தம் which is written by குருஜி ரவீந்திரநாத் தாகூர் in Bengali language, so which is sung for 52 seconds. சரிங்களா? 52 நொடிகள் வந்து பேசக்கூடிய பாடக்கூடிய ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு நேஷனல் ஆந்தம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஜனகணமன என்ன ஸ்டார்ட் ஆகுது, which is written in Bengali language by Rabindranath Tagore. So the first ever sung at the place is called Calcutta Indian National Congress meet on the date 27th December 1911. சரிங்களா? ஸோ 27th December 1911 அப்படின்னு சொல்லக்கூடிய வருஷத்துல தான் கல்கட்டா மீட்ல தான் முதலாக இந்த பாட்டு பாடப்பட்டது அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஸோ இது வந்து ஃபேக்ட் அபவுட் நேஷனல் ஆந்தம் சொல்லலாம். சரிங்களா? after the same date is called January 24, 1950 national song. The national song is known as Vande Mataram, which is taken from Anand Math, which is written by Bankim Chandra Chatterjee. So Bankim Chandra Chatterjee was the person who wrote the book is called Anand Math. That book consists of the song is called Vande Mataram. So Vande Mataram the national song அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றாங்க. So what is the difference between national anthem and the song? சரிங்களா? ஸோ இனிஷியல் காலகட்டங்களில் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் யூஸ் பண்ண ஒரு சாங்காக என்ன இருந்துச்சுன்னா வந்தே மாதரம் தான் இருந்துச்சு. சரிங்களா? ஸோ ஆனந்த் மட் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதிலிருந்து தான் எடுக்கப்பட்டது, விச் இஸ் ரிட்டன் பை பங்கிம் சந்திர சாட்டர்ஜி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ இதில் ஒரு சில கான்ஃபிளிக்ட் இருந்த காரணத்தினால இதை வந்து நேஷனல் ஆந்தமா வைக்கல. அதுக்கு முன்னாடி இந்த நேஷனல் ஆந்தமா வந்து ஜனகணமன அப்படின்னு சொல்லி வைக்கப்பட்டது. ஆனாலும் டாக்டர் ஆஸ் பர் த ஸ்டேட்மெண்ட் ஆஃப் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் அவர்கள் ஒரு டைம் மென்ஷன் பண்ணும்போது ரெண்டுமே நேஷனல் ஆந்தமும் இருக்கும் நேஷனல் சாங்கும், ஸோ போத் ஆர் ஹாவ் ஈக்குவல் ப்ரிவிலேஜஸ் அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ரெண்டு பாடலும் பார்த்தீங்க அப்படின்னா சமமானவை அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் வந்து சொல்லியிருக்கலாம். In 1896 ரவீந்திரநாத் தாகூர் sung the வந்தே மாதரம் சாங் இன் இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட் விச் ஹெல்ட் இன் கால்கட்டா. சரிங்களா? 1896 கல்கத்தாவில் நடந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் மீட்ல தாகூர் அவர்கள் வந்து இந்த பாட்டை வந்து பாடினாங்க அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அப்பா மீட்டிங்ல பாடினது தாகூரா இருக்கலாம். ஆனா இந்த வந்தே மாதரத்தை எழுதுனது வந்து பங்கிம் சந்திர சாட்டர்ஜின்னு சொல்லுவாங்க. which is written in Sanskrit language. So national song which is in Sanskrit language, the national anthem which is written in Bengali language. So that is the most important difference between the national anthem and the national song. So after that we could consider 26th January 1950 the adaptation of national emblem. சரிங்களா? national emblem or the national symbol. So it consists of
4 லைன் சரிங்களா. ஸோ 4 வந்து லைன் வந்து இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. 4 முக சின்னங்கள் இருக்கும். அசோக் பில்லர்ல இருந்து இந்த சின்னதை வந்து எடுத்தாங்க. சாரநாத் பில்லர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சாரநாத் பில்லர் as well as அசோக் பில்லர். இன்னைக்கு வரைக்கும் அந்த சிம்பிள் வந்து சாரநாத் மியூசியம்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. இட் கன்சிஸ்ட் ஆஃப் த வேர்ட் இஸ் கால்ட் சத்தியமேவ ஜெயதே. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னு சொல்லி அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு வேர்ட் இருக்கு. சத்தியமேவ ஜெயதே அப்படின்னா மீனிங்னா ட்ரூத் இஸ் ட்ரையம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய்மையே வெல்லும் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணியிருப்போம். தமிழ்நாட்டில் மட்டும் வாய்மையை வெல்லும்னு பயன்படுத்துறோம். அதுக்கு காரணம் CN அண்ணாதுரை அவர்கள் வந்து சத்தியமேவ ஜெயதே என்பதற்கு பதிலாக வாய்மையை வெல்லும் சொல்லிட்டு என்ன பண்ணாங்கன்னா மாத்தினாங்க அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் வந்து சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லக்கூடியது எங்க இருந்து எடுக்கப்பட்டது? இட் வாஸ் டிரைவ்ட் ஃப்ரம் முண்டக் உபனிஷ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் சரிங்களா. உபனிஷ் which is written in the ancient times சரிங்களா. பழங்கால வேத காலங்களில் எழுதப்பட்ட உபநிடதங்கள்ல இருந்து எடுக்கப்பட்டது முண்டக உபநிடதம். முண்டக உபநிடதத்தில் தான் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய வேர்டு வந்து எடுக்கப்பட்டதுன்னு சொல்லுவாங்க. ஸோ த நேஷனல் எம்பலம் ஆர் த நேஷனல் சிம்பிள் கன்சிஸ்ட் ஆஃப் த அனிமல்ஸ் கால்டு ஹார்ஸ், புல் அண்ட் லைன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் சரிங்களா. ஹார்ஸ், புல், லைன் இந்த மாதிரி இருக்கும். அதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அசோகா சக்கரம் வந்து இருக்கும் சரிங்களா. ஸோ அசோகா வீல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். தர்ம சக்ரா அப்படின்னு சொல்லி அதோட பேரு சரிங்களா. ஸோ ரைட்டியஸ்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டியஸ்னஸ் சரியான நேர்மையான பாதையை மென்ஷன் பண்ணக்கூடியதா அது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ நேஷனல் சிம்பிள்னு சொல்லும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சிக்னிஃபிகண்டான ஃபேக்ட்ஸோட இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். தேங்க்யூ. Future Vision Study Center, SKS Hospital Road, opposite to Hotel Lakshmi Prakash, near New Bus Stand, Salem. Cell 90420 30163.